ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏழையாகவே இருக்க வேண்டுமா அல்லது ஒரு நாள் பெரிய பணக்காரனாக மாற வேண்டுமா? இந்த இரண்டு விஷயங்களையும் தீர்மானிப்பது அவன் சம்பளம் அல்ல, அவன் பணத்தை பற்றி நினைக்கும் முறையே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெரிய சிந்தனையாளர் மனிதன் பணக்காரனாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று 7 முக்கியமான விதிகளை கூறி வைத்தார். அவர்தான் சாணக்கியா. இந்த 7 விதிகளை வாழ்க்கையில் பின்பற்றும் மனிதன் மெதுவாக செல்வத்தை உருவாக்க ஆரம்பிப்பான். ஆனால் இந்த 7 விதிகளை புறக்கணிக்கும் மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் அவனிடம் நீண்ட நாள் தங்காது. அதனால் நீங்கள் உண்மையாக பணம் சம்பாதிக்க விரும்பினால் சாணக்கியா கூறும் இந்த 7 விஷயங்களை கவனமாக கேளுங்கள். சாணக்கியா விதி 1. பணத்தை மதிக்காதவன் ஒருபோதும் பணக்காரனாக மாட்டான். ஒரு மனிதன் பணக்காரனாக வேண்டுமென்றால் முதலில் அவன் பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் பெரிய பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் சிறிய பணத்தை மிகவும் லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள். 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் என்று வந்தால் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் வீணாக செலவு செய்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒரு பெரிய செல்வமும் இப்படி சிறிய தொகைகளில்தான் ஆரம்பமாகிறது. ஒரு விதையை நீங்கள் கவனிக்காமல் மிதித்துவிட்டால் அது எப்படி மரமாக மாறாதோ அதேபோல் ஒரு சிறிய பணத்தையும் நீங்கள் மதிக்காமல் வீணாக்கினால் அது ஒருபோதும் பெரிய செல்வமாக மாறாது. பணம் என்பது காகிதம் மட்டுமல்ல, அது உங்கள் உழைப்பின் மதிப்பு. நீங்கள் ஒரு நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஒரு நிமிடத்தில் வீணாக செலவு செய்தால் நீங்கள் உண்மையில் அந்த பணத்தை அல்ல, உங்கள் உழைப்பையே வீணாக்குகிறீர்கள். பணக்காரர்கள் மற்றும் சாதாரண மனிதர்கள் இருவருக்கும் இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பணக்காரர்கள் ஒவ்வொரு ரூபாயையும் மதிக்கிறார்கள். அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு முன்பு அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தேவையற்ற செலவுகளை மிகவும் கவனமாக தவிர்க்கிறார்கள். ஆனால் பல சாதாரண மனிதர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் பணம் வந்தால் பிறகு சேமிப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் பணத்தை மதிக்காதவர்களுக்கு பணம் நீண்ட காலம் தங்காது. சாணக்கியா கூறுகிறார், பணம் ஒரு மிகவும் வித்தியாசமான விஷயம். அதை மதிக்கும் மனிதர்களை அது தேடி வரும். ஆனால் அதை மதிக்காத மனிதர்களை அது மெதுவாக விட்டு விலகிவிடும். அதனால்தான் ஒரு பெரிய மனிதன் பணக்காரன் ஆக வேண்டுமென்றால் முதலில் அவன் மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். சிறிய பணம்தான் பெரிய பணத்தின் விதை என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் 10 ரூபாயை மதிக்க கற்றுக்கொண்டால்தான் ஒரு நாள் 10 கோடியையும் பாதுகாக்க முடியும். ஆனால் 10 ரூபாயை கூட மதிக்காத மனிதனுக்கு 10 கோடி வந்தாலும் அது நீண்ட நாள் தங்காது. அதனால் சாணக்கியா சொல்லும் முதல் ரகசியம் மிகவும் எளிதானது. பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் பணத்தை மதிக்கும் மனிதனுக்கு தான் பணம் என்றும் நண்பனாக இருக்கும். சாணக்கியா விதி 2. உங்கள் வருமானத்தை விட குறைவாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சாணக்கியா கூறும் 2வது முக்கியமான விதி என்னவென்றால் நீங்கள் சம்பாதிப்பதை விட குறைவாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பலர் வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் தவறை செய்கிறார்கள். அவர்கள் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் செலவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு மனிதன் மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அவன் வாழ்க்கை 20,000 ரூபாய்க்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஆனால் ஒரு நாள் அவன் 50,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கை 80,000 ரூபாய் செலவாக மாறிவிடும். அதனால்தான் சம்பளம் அதிகரித்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் பணம் எப்போதும் குறைவாகவே இருக்கும். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சம்பாதிப்பதை அதிகரிக்க முயற்சி செய்கிறார்களே தவிர அவர்களின் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யவில்லை. சாணக்கியா கூறுகிறார், ஒரு மனிதன் உண்மையாக செல்வம் சேர்க்க வேண்டுமென்றால் அவன் சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை எப்போதும் சேமிக்க வேண்டும். உங்கள் வருமானம் 100 ரூபாய் என்றால் அதை முழுவதும் செலவு செய்துவிடக்கூடாது. 80 ரூபாயை செலவு செய்துவிட்டு மீதம் இருக்கும் 20 ரூபாயை சேமிக்க வேண்டும். இந்த 20 ரூபாய்தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் விதை. பெரும்பாலான மனிதர்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான பழக்கத்தை உருவாக்குகிறார்கள். அது என்னவென்றால் முதலில் சேமிப்பு, பின்னர் செலவு. ஆனால்
பல சாதாரண மனிதர்கள் இதற்கு முற்றிலும் எதிராக செய்கிறார்கள். அவர்கள் முதலில் செலவு செய்கிறார்கள், மீதமுள்ளதை மட்டும் சேமிக்க முயற்சி செய்கிறார்கள். அதனால்தான் மீதமிருக்கும் தொகை பெரும்பாலும் பூஜ்ஜியம்தான். ஒரு சிறிய உண்மையை நினைவில் வையுங்கள். செல்வம் என்பது ஒரு நாளில் உருவாகும் விஷயம் அல்ல. அது நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் சிறிய சேமிப்புகள் சேர்ந்து உருவாகும் ஒன்று. அதனால் சாணக்கியா சொல்லும் இரண்டாவது ரகசியம் மிகவும் தெளிவானது. உங்கள் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு முன்பு உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் செலவை கட்டுப்படுத்தும் மனிதனுக்கு தான் ஒரு நாள் செல்வம் கட்டுப்பாட்டிற்கு வரும். சாணக்கியா விதி 3. பணத்தை வேலை செய்ய வையுங்கள். சாணக்கியா கூறும் மூன்றாவது மிக முக்கியமான ரகசியம் என்னவென்றால், பணத்திற்காக நீங்கள் மட்டும் வேலை செய்ய வேண்டாம், உங்கள் பணத்தையும் உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு விஷயத்தையே செய்கிறார்கள். அவர்கள் காலை முதல் இரவு வரை உழைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பணம் சம்பாதிக்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் வேலை செய்ய முடியாமல் போனால் என்ன ஆகும்? நீங்கள் உடல்நிலை காரணமாக வேலை செய்ய முடியாமல் போகலாம், அல்லது வயதாகலாம், அல்லது வேலையில்லாமல் போகலாம். அப்போது உங்கள் வருமானம் என்ன ஆகும்? பலரின் வாழ்க்கையில் அப்போதுதான் ஒரு மிக பெரும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஏனெனில் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பணத்திற்காகவே வேலை செய்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டவர்கள். அவர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு இலக்கை வைத்து கொள்கிறார்கள். அது என்னவென்றால், ஒரு நாள் நான் வேலை செய்யாமல் இருந்தாலும் என் பணம் எனக்காக வேலை செய்ய வேண்டும். இதுதான் முதலீடு. உதாரணமாக, நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை ஒரு தொழிலில் முதலீடு செய்யலாம், ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம். இப்படி நீங்கள் முதலீடு செய்த பணம் உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் தர ஆரம்பிக்கும். ஒரு நேரத்தில் நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தாலும் உங்கள் பணம்தான் உங்களுக்காக வேலை செய்து புதிய பணத்தை உருவாக்கும். சாணக்கியா சொல்வது மிகவும் தெளிவானது. பணம் ஒரு விதை போல. அதை நீங்கள் வெறும் கையில் வைத்து கொண்டால் அது வளராது. ஆனால் அதை சரியான இடத்தில் விதைத்தால் அது ஒரு மிக பெரும் மரமாக வளர்ந்து பல மடங்கு பலன் தரும். அதனால்தான் சாணக்கியா சொல்லும் மூன்றாவது ரகசியம் மிகவும் முக்கியமானது. பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது, அதை வளர்க்கும் அறிவும் வேண்டும். ஏனெனில் பணத்திற்காக வேலை செய்யும் மனிதன் வாழ்க்கை முழுவதும் உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் பணத்தை வேலை செய்ய வைக்கும் மனிதன் ஒரு நாள் உண்மையான சுதந்திரத்தை அடைவான். சாணக்கியா விதி 4. உங்கள் செல்வத்தை அமைதியாக பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். சாணக்கியா கூறும் 4வது மிக முக்கியமான அறிவுரை என்னவென்றால், உங்கள் செல்வத்தை எல்லோருக்கும் காட்ட வேண்டாம், அதை அமைதியாக பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். பல மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் தவறை செய்கிறார்கள். அவர்கள் சிறிது பணம் சம்பாதித்தவுடன் அதை உலகமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். புதிய கார் வாங்கினால் உடனே காட்ட வேண்டும். புதிய வீடு வாங்கினால் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். சிறிது பணம் வந்தால் அதை வெளிப்படையாக காட்ட வேண்டும். ஆனால் சாணக்கியா இதற்கு முற்றிலும் எதிராக சொல்கிறார். அவர் கூறுகிறார், ஒரு மனிதன் தனது செல்வத்தை அதிகமாக வெளியில் காட்ட ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கையில் 2 விஷயங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். முதலாவது பொறாமை, 2வது பிரச்சனை. ஏனெனில் உலகத்தில் எல்லோரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மகிழ்வதில்லை. சிலர் உங்களை பார்த்து ஊக்கமடைவார்கள், ஆனால் சிலர் உங்களை கீழே இழுக்க முயற்சி செய்வார்கள். அதனால்தான் புத்திசாலிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் அமைதியாக பணம் சம்பாதிக்கிறார்கள், அமைதியாக சேமிக்கிறார்கள், அமைதியாக வளர்கிறார்கள். அவர்கள் செல்வத்தை காட்டுவதிலல்ல, அதை பாதுகாப்பதில்தான் கவனம் செலுத்துகிறார்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போதுதான் அது பாதுகாப்பாக வளர முடியும். அதை வெளியில் வைத்துவிட்டால் அது அழிந்துவிடும். அதேபோல் ஒரு மனிதனின் செல்வமும் அமைதியாக இருக்கும்போதுதான் வளர்ச்சி அடையும். சாணக்கியா கூறுகிறார், உங்கள் செல்வத்தை பாதுகாப்பது அதை சம்பாதிப்பதைப் போலவே மிகவும் முக்கியமானது. பலர் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அதை பாதுகாக்க தெரியாமல் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள். அதனால் சாணக்கியா சொல்லும் 4வது ரகசியம் மிகவும் எளிதானது. அமைதியாக உழையுங்கள், அமைதியாக பணம் சம்பாதியுங்கள், அமைதியாக உங்கள் செல்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில்
அமைதியாக வளர்ந்த செல்வம்தான் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். சாணக்கியா விதி 5. சோம்பேறித்தனம் செல்வத்தின் மிகப்பெரிய எதிரி. சாணக்கியா கூறும் 5வது முக்கியமான உண்மை என்னவென்றால், சோம்பேறித்தனம் ஒரு மனிதனின் வாழ்க்கையையும் செல்வத்தையும் மெதுவாக அழித்துவிடும். ஒரு மனிதன் ஏழையாக இருப்பதற்கான காரணம் பல நேரங்களில் வாய்ப்புகள் இல்லாதது அல்ல, அவன் முயற்சி செய்யாததுதான். பலர் வாழ்க்கையில் பெரிய கனவுகள் வைத்திருக்கிறார்கள், பணக்காரன் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள், வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது, அந்த கனவுக்காக அவர்கள் தினமும் என்ன செய்கிறார்கள்? பல நேரங்களில் பதில் ஒன்றுமில்லை. அவர்கள் ஒரு நாள் நான் பெரியவனாக வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் அந்த ஒரு நாள் எப்போது வரும் என்று தெரியாது. சாணக்கியா சொல்கிறார், ஒரு மனிதன் தினமும் சிறிய முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் சோம்பேறித்தனம் ஒரு மிகவும் ஆபத்தான விஷயம். அது முதலில் உங்கள் நேரத்தை திருடும், பிறகு உங்கள் வாய்ப்புகளை அழிக்கும், கடைசியில் உங்கள் கனவுகளையே முடித்துவிடும். நேரம் என்பது உலகில் மிகவும் விலைமதிப்பில்லாத செல்வம். ஒரு மனிதன் பணத்தை இழந்தால் அதை மீண்டும் சம்பாதிக்க முடியும், ஆனால் ஒரு மனிதன் நேரத்தை இழந்தால் அதை ஒருபோதும் மீண்டும் பெற முடியாது. அதனால்தான் சாணக்கியா கூறுகிறார், சோம்பேறியாக இருக்கும் மனிதனுக்கு செல்வம் அருகில் கூட வராது. பணக்காரர்கள் மற்றும் வெற்றி பெற்ற மனிதர்கள் ஒரு முக்கியமான பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தினமும் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை செய்ய முயற்சி செய்கிறார்கள். சிறிய முன்னேற்றம் இருந்தாலும் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டவர்கள். வெற்றி என்பது ஒரு பெரிய செயலால் வருவது இல்லை, அது தினமும் செய்யும் சிறிய முயற்சிகளால் உருவாகும். அதனால் சாணக்கியா சொல்லும் 5வது ரகசியம் மிகவும் தெளிவானது. சோம்பேறித்தனத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுங்கள். ஏனெனில் உழைப்பை மட்டும் நண்பனாக கொண்ட மனிதனுக்கு தான் ஒரு நாள் செல்வமும் வெற்றியும் நண்பனாக வரும். சாணக்கியா விதி 6. தவறான நண்பர்கள் உங்கள் செல்வத்தையும் வாழ்க்கையையும் அழித்து விடுவார்கள். சாணக்கியா கூறும் 6வது மிகவும் முக்கியமான அறிவுரை, ஒரு மனிதன் பணக்காரனாக வேண்டுமென்றால் அவன் சுற்றியுள்ள மனிதர்களை மிகவும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காமல் தவறான மனிதர்களுடன் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு மனிதன் தினமும் யாருடன் இருக்கிறானோ அவர்களின் பழக்கங்கள் மெதுவாக அவனுக்கு வரும். நீங்கள் உழைக்கும் மனிதர்களுடன் இருந்தால் உங்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். நீங்கள் முன்னேற நினைக்கும் மனிதர்களுடன் இருந்தால் உங்களுக்கும் முன்னேற வேண்டும் என்ற ஆசை வரும். ஆனால் நீங்கள் சோம்பேறிகள், வீண் செலவு செய்யும் மனிதர்கள், எப்போதும் குறை கூறும் மனிதர்கள், இவர்களுடன் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? மெதுவாக உங்கள் வாழ்க்கையும் அதே பாதையில் போக ஆரம்பிக்கும். சாணக்கியா கூறுகிறார், ஒரு மனிதன் 3 வகை மனிதர்களை தனது வாழ்க்கையில் இருந்து தூரம் வைக்க வேண்டும். முதல், சோம்பேறிகள், ஏனெனில் அவர்கள் உங்கள் நேரத்தை வீணாக்குவார்கள். 2வது, எப்போதும் கடன் வாங்கும் மனிதர்கள், ஏனெனில் அவர்கள் உங்கள் பணத்தையும் அமைதியையும் கெடுக்கலாம். 3வது, வீண் செலவு செய்யும் மனிதர்கள், ஏனெனில் அவர்கள் உங்களையும் தேவையற்ற செலவுகளுக்கு இழுத்து செல்லலாம். ஒரு உண்மையை நினைவில் வையுங்கள், உங்கள் வாழ்க்கை நீங்கள் தினமும் இருப்பவர்களின் சராசரி. நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் வெற்றி பெற முயற்சி செய்யும் மனிதர்களுடன் இருங்கள். நீங்கள் செல்வம் உருவாக்க விரும்பினால் செல்வத்தை உருவாக்க நினைக்கும் மனிதர்களுடன் பழகுங்கள். ஏனெனில் சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்கள். தவறான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக கீழே இழுத்து விடுவார்கள். அதனால் சாணக்கியா சொல்லும் 6வது ரகசியம் மிகவும் முக்கியமானது. உங்கள் நண்பர்களை கவனமாக தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் சரியான நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள். தவறான நண்பர்கள் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றிவிடுவார்கள். சாணக்கியா விதி 7. அறிவுதான் உண்மையான செல்வம். சாணக்கியா கூறும் 7வது மற்றும் மிக முக்கியமான உண்மை, ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் அவன் கையில் இருக்கும் பணம் அல்ல, அவனிடம் இருக்கும் அறிவு. பலர் வாழ்க்கையில் பணத்தை தான் எல்லாவற்றிலும் மிக பெரும் செல்வமாக நினைக்கிறார்கள். அவர்கள் பணத்தை சம்பாதிக்க மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் சாணக்கியா கூறுகிறார்,
பணம் ஒரு மனிதனிடம் இன்று இருக்கலாம், நாளை இல்லாமலும் போகலாம். வியாபாரம் தோல்வி அடையலாம், சொத்துக்கள் இழக்கலாம், சந்தை மாறலாம். ஆனால் ஒரு மனிதன் தனது அறிவை வளர்த்து கொண்டால் அவன் இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்க முடியும். அறிவு என்பது ஒருபோதும் திருடப்பட முடியாத செல்வம். அதை யாராலும் பறிக்க முடியாது. ஒரு மனிதன் அறிவுடன் இருந்தால் அவன் எந்த சூழ்நிலையிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதனால்தான் உலகின் பெரும் பணக்காரர்கள் ஒரு முக்கியமான பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள், புத்தகங்கள் படிக்கிறார்கள், புதிய திறன்களை வளர்த்து கொள்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டவர்கள். பணம் அறிவை உருவாக்காது, ஆனால் அறிவு பணத்தை உருவாக்கும். ஒரு மனிதன் அறிவில்லாமல் பணம் சம்பாதித்தால் அவன் அதை பாதுகாக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதன் அறிவுடன் இருந்தால் அவன் பணத்தை மட்டுமல்ல, ஒரு முழு செல்வத்தையும் உருவாக்க முடியும். அதனால் சாணக்கியா சொல்லும் 7வது ரகசியம் மிகவும் ஆழமானது. உங்கள் பணத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு உங்கள் அறிவில் முதலீடு செய்யுங்கள். ஏனெனில் அறிவு இருக்கும் இடத்தில்தான் செல்வமும் வெற்றியும் நிலைத்திருக்கும். சாணக்கியா கூறிய இந்த 7 விதிகள் சாதாரண ஆலோசனைகள் அல்ல. 2000 ஆண்டுகளாக மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றிய நிதி ரகசியங்கள். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினமான விஷயம் அல்ல. ஆனால் பணத்தை சரியாக கையாளும் அறிவுதான் ஒரு மனிதனை ஏழையிலிருந்து பணக்காரனாக மாற்றுகிறது. நினைவில் வையுங்கள், பணம் இல்லாதவன் ஏழை அல்ல, பணம் சம்பாதிக்கும் அறிவில்லாதவன்தான் உண்மையான ஏழை. இந்த 7 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் ஒரு நாள் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் முழு திசையும் மாறிவிடும். ஏனெனில் செல்வம் முதலில் மனதில் உருவாகிறது, பின்னர்தான் வாழ்க்கையில் உருவாகிறது.